நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் மறுபடியுமாய் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? தயவாய் என்னோடு திருப்புங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் ஆகிய இயேசு மகாராஜன் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம். ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் இல்லாமல் ஏன் இந்த வாழ்வு, ஏன் நமக்கு மட்டும், ஏன் இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம், ஏன் இந்த தோல்வி மேல் தோல்வி, வாழ்வை குறித்து ஏன் நமக்கு மட்டும் பயம் வருகிறது என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் இல்லையே, என்னை ஆதரிப்பதற்கும் ஒரு நபரும் எனக்கு இல்லையே. சொந்தம் என்று சொன்னவர்கள் ஆறுதல் இல்லாத இந்த வேளையிலே, பிரச்சனை வேதனை நிறைந்த இந்த வேளையிலே, தேவைகள் நிறைந்த இந்த வேளையிலே ஒருவரும் இல்லையே என்று புலம்புகிறீர்களோ? எனக்கு அருமையான தேவஜனமே, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நானே ஆறுதல் செய்கிறவர். நீ சாக போற புல்லுக்கொப்பான மனுஷனுக்கு நீ பயந்துகிட்டு இருக்கியே. ஒரு புல்லுக்கொப்பானாய் விடிய காலம் அழகாய் பூத்து சாயங்காலம் ஒன்றுமில்லாமல் காய்ந்து போகிற புல்லுக்கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கு நீ பயந்து கொண்டு ஆறுதல் இல்லாமல் ஏன் இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்களேன், நானே வானங்களை விரித்தேன், பூமியை அஸ்திவாரப்படுத்தினேன், நிலை நிற்க பண்ணி இருக்கிறேன். நான் சொல்லுதேன், நானே உனக்கு ஆறுதல் என்று. எவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம் பாருங்களேன். எந்த மனிதனும் யுக யுகமாய் இருப்பதில்லை. ஆண்டு காலம் எந்த அதிகாரியும் இருப்பதும் இல்லை. ஆண்டு காலம் உங்களோடு போராடியவர்கள் போராடி கொண்டு இருப்பதும் இல்லை. ஒரு நாள் போவான். வேதத்திலே அதை தொடர்ச்சியாக வாசியுங்களேன். எனக்கு பிடித்த அந்த வார்த்தைகளை பாருங்களேன். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாயிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் இடுக்கண் செய்கிறவன், உங்களுக்கு விரோதமாய் நெருக்குகிறவன், உங்களை தேவையில்லாமல் பிரச்சனைக்கு உண்டு பண்ணுகிறவன், உங்களை தேவையில்லாமல் பயமுறுத்துகிறவன் அழிக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறான். நாம் அது ஏசாயா 51:13 பாருங்களேன். நீ அவனுடைய உக்கிரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? எடுக்கிறவனுடைய உக்கிரமும் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எடுக்கன் செய்கிறவனுக்கு, நெருக்குகிறவனுக்கு நீ பயந்து கொண்டு இருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நித்தம் பயப்படுதியே. ஒரு நாள் சொல்லிட்டு போன வார்த்தைக்கு வருஷ காலம் உட்கார்ந்து அதை செஞ்சிருவான அவனே மறந்திருப்பான். ஆமாம், உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொன்ன அவனே மறந்திருப்பான். பிரசங்கி ஒரு வார்த்தை சொல்லுவார், வீதியிலே சிங்கம் வெளியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லி தீர்கிறார் என்று. நான் பெரிய சிங்கம், நான் யார் தெரியுமா, உடனே கொலை பண்ணிடுவேன், அது சோம்பேறி சொல்லி எடுத்துட்டுதானா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், நீ யாருக்கு பயப்படுகிறாய்? புல்லுக்குப்பான மனுஷனுக்கு பயப்படுகிறாயோ? இன்றைக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கணும்னு சொன்னவன் அடுத்த வாரம் வரைக்கும் உயிரோடு இருப்பானா? நீ அடுத்து எப்படி இந்த ஸ்கூலுக்கு வருவேன்னு சொன்னவன் அடுத்த வாரம் அந்த ஸ்கூலுக்கு வர முடியுமான்னு யோசித்து பாருங்க. எந்த நிறுவனம் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது நீ வர முடியும் என்று? எல்லா பொருட்களுக்கும் கேரண்டி இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு கேரண்டி இருக்கிறதா? யாராவது கொடுப்பார்களா? இல்லையம்மா, இல்லையா.
புல்லுக்குப்பான மனித வாழ்வு. அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய செய்கையை கண்டு நீ நாள்தோறும் பயப்படுகிறது என்ன? என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தரின் நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி உன் கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்க இருக்கிறாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய கரம் ஆதரிக்கிறது. அவருடைய கரம் ஆறுதல் தருகிற கரம். என் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் இந்த வார்த்தையின்படி செய்தாரா என்றும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே கோலியாத் என்ற ஒரு பெரிய ஒரு வீரன் இருக்கிறான், யுத்த வீரன். அவனை பார்த்து நாடே பயப்படுகிறது. அவன் வச்சிருக்கிற ஈட்டி, அவன் வச்சிருக்கிற அந்த பட்டயம், கவன், கல் எல்லாம் பார்த்து அவ்வளோ பேரும் பயப்படுதான். அவனுடைய ஈட்டி 57 கிலோவாம். ஆமாம், அவ்வளோ பெரிய ஈட்டி, நெசவுக்காரருடைய நெசவு போல் இருக்குமாம். அவ்வளோ பெரிய நீளமாய் வெயிட்டாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஈட்டி வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு பழக்கப்பட்டவன், பெரிய ஒரு 9 அடி ராட்சசனாக இருந்திருக்கிறான். அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே அடிக்க வர வேண்டும் என்கிற பார்த்து பயப்படுவானாம். ஐயோ, இவனையா அடிக்க போகிறோம் என்று. அவ்வளோ பெரிய வீரன், நாடே பயந்து கொண்டு இருக்கிறது. இவன் எல்லாத்தையும் பயமுறுத்துனது மாதிரி, அதுதான் பயந்தையா ஐயா, எல்லாரும் பயந்தது மாதிரி தேவனுடைய ஜனமும் பயப்படும் என்று எண்ணிவிட்டான். 40 நாளாய் இவனோடு யுத்தத்துக்கு வந்தவர்கள், யுத்தத்தை கற்றவர்கள், யுத்த வீரன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இவனை பார்த்து அந்த தேசமும் பயப்பட்டது, இந்த தேசமும் பயப்படுகிறது, இஸ்ரவேலும் பயப்படுகிறதான். பயந்து ஓடுகிறான். ஐயோ, இவ்வளோ பெரிய வீரனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ராஜா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்வேன், இவ்வளோ பெரிய வீரன் வந்திருக்கானே. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுதான், வா, யாராவது என் கூட வா, சண்டைக்கு வா, என்னை ஜெயிச்சிரு, என் நாடு உனக்கு தான். யாராவது வா 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 வா. ஒன்றும் வர முடியல. 40 நாள் கழிச்சு கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீது போகிறார். என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் அப்படி வழக்கம் போல் ட்ரைனிங்கோடு போவோம். ஆமாம், எல்லாம் ட்ரைனிங்கு, சல்லா குல்லா ஈட்டி வல்லையும் இடிச்சு எல்லாத்தோட போவோம். கரெக்டாக அவன் வைமா நாங்கள் வந்துடுவோம். 40 நாள் இது இடையே செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாம். 40 நாள் மாடா இதை செஞ்ச. ஆமாம். அடுத்த ஆள்கிட்ட போவாங்க. என்ன, நீ யுத்தத்தை தானே வந்த, நீ சண்டைப்பட தானே வந்த, நீ ஜெயிச்சிருன்னு சொல்லித்தானே ஊர்லெல்லாம் அப்படி எங்கள் பாஷையில் சொன்னோம், அப்படி பொறுமையாக அப்படி கால் நாங்கள் அப்படின்னு வந்திய. இங்கே என்னென்ன செய்த, அவனை பார்த்தாலே முன்னும் போதடா. அவன் எவ்வளோ பெரிய ஆள். நாமளாம் நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் 4 பேர்த்த ஈஸியாக அடிப்பேன். அவனை பார்த்ததுமே எனக்கு தன்னால் போகுது, நான் எங்கே அடிக்க. ஒவ்வொருத்தராய் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சேனை பயப்பட்டு நிற்கிறது. யுத்தத்தை படிக்காதவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், வாலிபன், யுத்த வயதுக்கு கீழ்ப்பட்ட வாலிபன், நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் ஓட்டு போடுற வயசுக்கு கீழே, என்ன கீழே வாலிபன் போகிறான். நீ எப்படா வரான்னு பார்க்க. அவன் சொல்லுதான், நான் என்னடா நாயாடா. அவனே சொல்லுதான், நான் இன்னும் நாயாடா, நீ ஒரு தடியோடு ஒரு கவனோடு வந்துக்கிட்டு இருக்கிற, நான் நீ என்னை யாரு நினைச்ச அப்படிங்கிறான். டே, நீ எவனுக்கு வேணாலும் எப்படி இருந்துட்டு போடா,
நீ பெரிய பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம், நீ பெரிய என்னதான் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ பெரியதன் அல்ல. ஏனென்றால் என்னோடு வருகிறவர் பெரியவர். ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, அம்மா, உங்களுக்கு சவால் விடுகிறவர் அரசியல் பலத்தோடு, ஆள் பலத்தோடு, ஆயுத பலத்தோடு, பண பலத்தோடு நிற்கலாம். ஆனால் ஜெயத்தை கொடுக்கிற தேவனோடு நீ போகும் பொழுது ஜெயம் உனக்கு. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, என் ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்லுது, அவர் நம்மை நம்முடைய சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமா, உங்க சத்ருவின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்கல, இனிமேல் ஒப்பு கொடுப்பாரோ? பின்ன ஏன் உங்களுக்கு பயம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் மறைமுகமாக நேர்முகமாக சுமார் 367 முறை சொல்லியிருக்கிறாராம், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக வருவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கரத்தில் உன்னை என் கரத்திலே ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எங்கே? வேதத்திலே என் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாமல் வந்தார் என்று நான் பார்க்கிறேன். எதனால் என்றால் அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம். நீ நம்பாததுனால தான் இவ்வளவு நாள் தோத்துக்கிட்டு இருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை நீ நம்பாததுனால தான் இவ்வளவு நாள் நீ தோத்துக்கிட்டு இருக்கிற. இன்றைக்கு அவரை நம்பி பாருங்கள். தாவீதை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். இவனா இவனா ஒரு ஆள், அவன் வச்சிருக்கிறது ஒரு நாய் அடிக்கிறது கூட ஆகாது, இதை வச்சா நம்மளை கொன்ற முடியும்னு சொல்லி ஏளனமாய் சிரிச்சான். ஆமாயா, இவன் வச்சிருக்கிறது உன்னையே கொல்றதுக்கு இல்லை, நீ வச்சிருக்கிறதா உன்னையே கொல்றது. கலையிலுயா சத்தமா சொல்லல. என் ஆண்டவருடைய வேத விதமாய் சொல்லுகிறது. ஐயா, தாவீது தன்னுடைய கவனை எறிந்த பின்பு அவன் முன்னாக்க விழுந்து செத்தான். சாஷ்டாங்கமாய் அவனை வணங்கினது போல முன்னாக்க விழுந்தவனை ஓடி சென்று அவன் நல்லா தீட்டி பளபளப்பா வச்சிருந்த அந்த வாள் எடுத்து, நான் இந்த வாழ்ல தான் அவனை கொல்லுவேன்னு சொன்ன அந்த வாள் எடுத்து அவன் தலையை எடுத்தான். ஐயா, இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் நிறையா சொத்து வச்சுருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லதான் பார்த்தீங்களா? அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு செலவழிக்கிறதுக்கே காணாது, அப்புறம் எதுக்கு உனக்கு செலவழிக்க போகிறான்? ஆமாவா இல்லையா? பயப்படாத என் அன்பு சகோதரனே, அந்த சொத்து அவனுக்கே காணாது. இப்பொழுது நான் கண்ட ஒரு காட்சி, ஒரு நன்றாக இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக புதிதாக ஒரு மனிதன் கார் வாங்கினான், நல்ல வேலை, வீடு வாங்கினார், நன்றாய வாழ்க்கை, யாரையும் மதிப்பதில்லை. வியாதிப்பட்டு போனான், 1.5 மாதம் இருந்தான், வீடும் வித்தாச்சு, காரும் வித்தாச்சு. எப்படியாவது என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாற்று. வீட்டை விற்று பார்த்தாச்சு, காப்பாற்ற முடியல. இடத்தை விற்று பார்த்தாச்சு, காப்பாற்ற முடியல. வண்டியை விற்று பார்த்தாச்சு, காப்பாற்ற முடியல. எல்லாம் போய் செத்தும் போனான். ஆஸ்தி அதிகமாய் வைத்திருக்கிறானோ, அரசியல் பலம் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு, உங்களை எதிர்க்கிற நபருக்கு பெரிய நபர் போல் தன்னை காண்பித்துக் கொள்கிறானோ, பயப்படாதீங்க, அவன் அழிகிறதுக்கு தான் அது இருக்குது, அவன் அழிஞ்சு போறதுக்கு தான் அது இருக்குது. ஐயா, உங்களுடைய நெருக்கருடைய நிந்தையை, உங்களை நெருக்கிறவனுக்கு நிந்தையையும் அவமானத்தையும் தர தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமையா, வேதத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அவர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை யாருக்கு கொடுப்பாரா? உங்களை பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் வரும்போது நீ வரலாமா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி உங்களை ஏளனம் பண்ணி நானே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை நோக்கி நான்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகையும் தாரையும் வீதியுமாய்க்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்துறவன் கையிலே அதை கொடுப்பேன். நெருக்கினவன் கையிலே, உங்களை ஒடுக்கினோட கையிலே ஆறுதலற்ற சமாதானமற்ற வாழ்வை தேவன் தருவார். என் அன்பு தேவ ஜனமே, என்னான்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள்,
குடிகாரனை போல நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற. ஆனால் நீ குடிகாரம் இல்லை. வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து இப்படி வந்துடுமோ அப்படி சம்பவிச்சிருமோன்னு சொல்லி உன் இருதயத்திலே புலம்பி அழுது கொண்டு இருக்கிறாய். சொன்னதையே சொல்லுகிற அந்த குடிகாரனை போல, ஐயோ என் பிள்ளைக்கு அப்படியா இருமோ, ஐயோ என் வேலை இப்படி செஞ்சிருவாங்களோ, எனக்கு இப்படி நடந்துருமோன்னு சொல்லி நீ ஒரு மதுபானம் குடித்தவனை போல நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன் வார்த்தையின்படி அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் உன்னை உயர்த்துவார். பயப்படாதே, பயப்படாதே. வேதம் சொல்கிறது உன் ஆண்டவரும், வேதம் சொல்கிறது கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. போராட்டம், தத்திரம், தரித்திரம், வியாதி, பிரச்சனை என்கிற அந்த பாத்திரத்தை உன்னிலிருந்து எடுப்பாராம். ஆம், இதனால் வரைக்கும் சாபத்தின் மேல் சாபம், வியாதியின் மேல் வியாதி, வறுமையின் மேல் வறுமை என்று சொல்லி எல்லாவற்றையும் துன்பத்தை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படி கிடையாதுமா. அதை எடுத்துருவேன், அந்த உபத்திரவத்தை எடுத்துருவேன், அந்த வேதனை வருத்தத்தை எடுத்துருவேன், கடன் அந்த தரித்திரத்தின் பாத்திரத்தை எடுத்துருவேன், போராட்டம் என்னும் அந்த பாத்திரத்தை எடுத்துருவேன், வியாதி என்னும் அந்த போராட்டத்தின் பாத்திரத்தை எடுத்துருவேன். எடுத்து சமாதானத்தின் ஆண்டவர் உங்களுக்கு தரவார்வார். ஆம், அவரே ஆறுதல் செய்கிறவர். ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலற்று இருக்கிறீர்களோ, சில குடும்பங்கள் தகப்பனை இழந்து ஆறுதல் இல்லாதிருக்கிறது. சில குடும்பம் தாயை இழந்து ஆறுதல் இல்லாதிருக்கிறது. சில தாய் தன் பிள்ளையை நினைத்து ஆறுதல் இல்லாதிருக்கிறாய். பிள்ளையை நினைத்து நீ ஆறுதல் இருக்கிறாய். ஐயோ என் பிள்ளை இப்படி வாழுகிறானே, என் பிள்ளை என் பேச்சை கேட்பதில்லையே, எனக்காய் யார் உதவி செய்ய முடியும்? அவனிடத்தில் யாரும் பேச முடியவில்லையே, பேசக்கூடாத அளவுக்கு ஒரு முரடனாய் மாறிவிட்டானே என்று புலம்புகிறாயோ? குடி என்னும் மரக்கண் அவனுக்குள் புகுந்து விட்டான், பொல்லாத எரிச்சலின் ஆவி அவனுக்குள் புகுந்து விட்டது, இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறதம்மா, ஐயா இனி அப்படி அல்ல. சமாதானத்தின் ஊற்றுக்கண்கள் உன் வீட்டிலிருந்து பாய இருக்கும். சமாதானத்தை ஒரு நதியை போல புறப்பட பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ, எந்த பாத்திரத்தை வைத்து உன்னை அவமானப்படுத்த நினைத்தார்களோ அதிலே அவர்கள் விடுவார்கள். சிலருக்கு விதவிதமான பொய்யான காரியங்களை சொல்லி எப்படியாயிலும் இவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று பொல்லாத பொய்யன் விரும்புகிறான். சகோதரனே, சகோதரியே, நான் அவருடைய அடிமுறை அதிகாரத்தோடு உங்களுக்கு சொல்வேன், பயப்படாதிருங்கள். எந்த வார்த்தையை சொல்லி உங்களை குற்றப்படுத்த நினைக்கிறானோ, எந்த காரியத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்த நினைக்கிறானோ, அதே குற்றத்தில் அவன் விழுந்து அவமானப்படுவதை நீ காண்பாய். அவமானப்பட்டு உன்னை விட்டு ஒளிந்து போவதை நீ காண்பாய். விதத்தில் சொல்லியிருக்க புல்லுக்குப்பான மனுஷன் என்று இருந்து மத்தியானம் வாடி போகிற அந்த புல்லுக்கு நீ பயப்படுகிறது போல மனுஷனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாயா? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்குமாம். சிக்கிவிடாதே, எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வையுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆம், போகட்டும். என் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை நிரூபித்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. சனகரிப் என்னும் ஒரு ராஜா அல்லங்கத்தை கட்டுகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிந்திக்கிறான். நீ எல்லாம் என்னடா சாப்பிடுத? நீ எல்லாம் என் கூட சண்டைக்கு வா, நான் அவனை ஜெயித்தேன் இவனை ஜெயித்தேன், நீ என் கூட சண்டைக்கு வா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்னா எல்லோரும் முன்னாலே அவமானப்படுத்துகிறான். இஸ்ரவேலின் பிரபுக்களை அவமானப்படுத்துகிறான். ஜனங்கள் என்ன செய்வது தெரியவில்லை. தீர்க்கதரிசி இடத்தில் போகிறார்கள். ஐயா, சனகரிப் இப்படி சொல்கிறான், ஐயா நம்மளுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்று புலம்பும் பொழுது என் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னது போல புல்லுக்குப்பான மனுஷப்பா,
அவனுக்கு ஒரு வார்த்தை தான் கேட்க பண்ணுவேன், திரும்பி ஓடுவான்னு சொல்லி ஓட வச்சுட்டு எதிர்த்தவன் அந்த ராஜா வச்சு வெட்டுனா இந்த ராஜாவை கொன்னன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் பிள்ளையே வெட்டி கொண்டுட்டு. ஆமாம், அவன் பிள்ளையே வெட்டி கொண்டு விட்டது. நான் உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அவன் பிள்ளையை அவனை கொண்டுட்டு. நீ அவன் வச்சிருக்கிறது அவனுக்கு பெரிய ஆயுதம், உன்கிட்ட ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம் சகோதரனை. உன்னை ஏளனப்படுத்தி உன்னை அவமானப்படுத்துவனுக்கு அவமானப்படுத்த உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நல்லது. ஆனால் அவனை அவமானப்படுத்துறதுக்கு, அவனை கீழே தள்ளுறதுக்கு, அவனை வழிதப்ப திரியுதுக்கு அவன்கிட்டே ஆள் வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இது அநேகருக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்ப அவன் வீட்டிலே தேவன் ஆளை வைத்திருக்கிறார். நீ எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிற? அவன் வீட்டிலே வச்சிருக்கிறார் ஆள். வருவான், அவமானப்படுத்தினவனை அவமானப்படுத்துவான். தலையை எடுப்பவன் சொல்ல வேண்டிய தலையை அவனை எடுப்பான். வேதத்திலே இதமாய் செய்திருக்கிறார். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பாருங்களேன். அவருடைய குமாரனே வெட்டி போட்டான். என் அன்பு தேவ ஜனமே, எதை குறித்து கலங்குகிறீர்கள்? ஒருவேளை ரொம்ப நாளாக இழுத்து கொண்டு இருக்கிறதோ இடத்து பிரச்சனை. எவ்வளவு நாளாயிற்றையா எங்களிடத்திற்கு ஒரு முடிவில்லையே, எங்களிடத்தில் நியாயமாய் வரக்கூடிய நீதி இல்லையே, எனக்கு நியாயமாய் நீதி செய்வதற்கு ஒருவரும் எனக்கு இல்லையே என்று புலம்புகிறாயோ? உனக்கு விரோதமான அநியாயமான காரியங்களை எடுத்துவிட தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகாதே. நீக்கப்படுவார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து உன் சத்ருவுக்கு கொடுப்பார். எப்பொழுது நீ அவரை தேடும் பொழுது, எப்பொழுது உண்மையாய் அவரிடத்தில் உன் இருதயத்தை திருப்பும் பொழுது, எப்பொழுது ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை ஒன்றும் மறைக்காமல் சொல்லுகிறது போல சொல்லி விட்டு விடும் பொழுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு நெருக்கம் வருகிறது என்றால், தேவையில்லாத பிரச்சனை வருகிறது என்றால், நாம் அதற்கு ஏதோ ஒரு இடத்தில் வழிவிட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த நெருக்கம் உள்ளே வருவதற்கு, இந்த பிரச்சனை உள்ளே வருவதற்கு நம்முடைய ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாது இருக்கிறது. முதல்ல அங்கே அடைக்கணும். நீ அடைப்ப அங்கே போடு. அந்த பிரச்சனைக்கு ஏன் காரணம், என்ன காரணம்? ஐயா, ஊழியை செய்வேன் என்று சொல்லி ஊழியத்தை விட்டு விட்டாயோ? உன் சொந்த சகோதரனுக்கு தாய்க்கு செய்யக்கூடிய நியாயமான காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டாயோ? விட்டாலும் வரும். முதல்ல அங்கே சரி பண்ணுங்க, முதல்ல அங்கே சரி பண்ணுங்க. ஒரு அருமையான தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி. புது வீடு பிரதிஷ்டை செய்யறதுக்கு போயிருந்தாராம். பிரதிஷ்டை செய்யறதுக்கு இவர் தான் போயிருக்கிறார். 6 மாதத்துக்குள்ளாக ஆங்காங்கே வெடிப்புகள், பெரிய பெரிய வெடிப்புகளாகிவிட்டது. என்ன செய்யுது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஐயோ, நல்ல மணல் போட்டேன், சொன்ன மாதிரி தான் சிமெண்ட் போட்டேன், சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ பயமாக இருக்கிறதே, வீருக்கு அப்படியே வெடிப்பாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஒரு அருமையான ஒரு ஊழியரை கூப்பிட்டார்களாம். ஐயா, ஏன் எனக்கு இருந்தது? அவர் சொன்னாராம், அநியாய பணத்தினால் நீ வாங்கினாய், அநியாயமாய் உன் சகோதரனுக்கு நியாயமாய் சேரக்கூடிய இந்த சொத்தை நீ அபகரித்து கொண்டாய். தேவன் ஒருவர் மறப்பாரோ? தேவன் ஒருவர் கண்ணை மூடிக்கொள்வாரோ? அவர் நியாயம் செய்ய மாட்டாரோ என்று கேட்டாராம். ஆம், என் அன்பு தேவ ஜனமே, போராட்டம், வியாதி, வருத்தத்தின் மேல் வருத்தம், தரத்தின் மேல் தரித்திரம் வருகிறது என்றால் ஏன் என்று கவனி. எங்கே அடைப்பு என்று பார். ஆசீர்வாதத்தின் அடைப்பு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு திறக்கப்படட்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. எந்த பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசு ரட்சகர். எந்த பாவத்தையும் பலி இல்லாமல் மன்னிக்க ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசு ரட்சகர். நம்முடைய பாவங்களுக்காய் மரித்த ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசு ரட்சகர். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்த ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசு ரட்சகர். நமக்காய், நம்முடைய மீறுதலுக்காய் அவமானத்தை ஏற்ற ஒரு தெய்வம் இயேசு ரட்சகர் இருக்கிறார். உன் அருகே தான் இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடுங்கள். தெரியாமல் செய்துவிட்டேன் ஐயா, ஐயா, இனி நான் நியாயமான வழியில் செல்வேன், என் பாதை இனி உமக்கு பிரியமானதாக இருக்கும், உமக்கு பிரியமில்லாத வழிகளுக்கு என் இருதயத்தை திருப்ப மாட்டேன் என்று ஒரு அறிக்கையிடுங்கள். சாபங்கள் மாறட்டும்,
தொடர்ந்து வருகிற இள வயதின் மரணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இள வயதின் மரணங்கள் ஒரு குடும்பம் அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கிறது. ஐயா, எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருமே ஆண்கள் இல்லாமல் இருக்கிற ஆண்கள் 50 வயதுக்குள்ளே மரித்து போகிறான், பெண்களே இருந்து கொண்டு இருக்கிறேன் நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இந்த நாளிலிருந்து அந்த சாபம் மாறும். உன் கணவன் மரிப்பதில்லை. உனக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் சத்துருவான், இவன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. பயப்படாதே, பயப்படாதே, தேவன் உன்னோடு வந்திருக்கிறார், நீ மறக்காதே. தேவன் உன்னோடு வந்திருக்கிறார். இந்த சாபத்தை உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆம், எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு குடும்பம் விதமாய் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கிறாள் என்று. என் பிள்ளைக்கும் இது நடக்குமோ நீ புலம்புகிறாய். என் தாயே, எனக்கு அருமையான சகோதரியே, உன் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. கர்த்தாவே, இது உம்முடைய பிள்ளை, உம்முடைய சத்தத்தின்படி செய்யும். இவனுக்கு வருகிற அந்த இவனுடைய சாபம் வரக்கூடாது என்று சொல். வராதிருக்கும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.